ராஜா சாப் படத்துக்கு போனேங்க. வச்சு செஞ்சு விட்டாய்ங்க. முடியலைங்க. பிரபாஸை வச்சு அரண்மனை படத்தை எடுத்து வச்சிருக்காய்ங்க. இது என்னங்க பிரமாதம்? கிளைமேக்ஸில் ஒரு ஸ்பெஷல் ஐட்டத்தை இறக்குன உடனே பிச்சுட்டு ஓடி வந்துட்டேன். ரிவ்யூ கிடையாது ரோஸ். ஸோ வீடியோ டில் வரைக்கும் பாருங்க. சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ராஜா சாப் கதை என்னன்னா, தொலைஞ்சு போன தன்னுடைய தாத்தாவை தேடி பிரபாஸ் கிளம்புறாரு. அப்போ ஒரு பெரிய பாலடைஞ்ச அரண்மனை ரீச் ஆகிறாரு. அதுக்கப்புறம் நிறைய அமானுஷமான விஷயங்கள் நடக்குது. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு தான் கதையாமது. படத்தோடைய பாசிட்டிவ்னா பிரபாஸோடைய எனர்ஜெட்டிக்கான பர்ஃபார்மன்ஸ், தமனுடைய எலக்ட்ரிஃபைங்கான மியூசிக், கார்த்திக் பழனியோட பியூட்டிஃபுல்லான சினிமோட்டோகிராஃபி அண்ட் நிறைய சிஜி இடங்கள் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. படத்துடைய பிரச்சனையே அவுட்டேரான கதையை தூசி தட்டி கொண்டு வந்து ஸ்க்ரீன் பிளே பண்ணி வச்சிருக்காங்க. ஆனால் அந்த ஸ்க்ரீன் பிளே வந்து எந்த இடத்துலையும் பெருசாக ஒர்க் அவுட் ஆகல. காமெடிஸ் கூட இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படத்தை எடுத்துருக்கலாம். ஆனால் இந்த படம் வந்து கிளாமருக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, ஹீரோயிசம் அதிகமாக இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காங்க, மாஸ் சீக்வன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது எதுவுமே இந்த படத்தில் சுத்தமாக ஒர்க் அவுட் ஆகல. படம் 3 மணி நேரம் எதுக்குடா அப்படின்ற கேள்வி கேட்க மாதிரி தோணுது. ஒரு கட்டத்தில் தலைவலியே வந்துச்சு. லிட்டரலி நம்ம ஊர் அரண்மனையே எவ்வளோ தேவலான்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆயிடுச்சு இந்த படம் பார்க்கும்போது. இந்த படமானது 16+ தான் இருந்தாலுமே குழந்தைகளை கூட்டு போவீங்க, நிறைய ரத்த சலனங்கள் இருக்கு. ஸோ இந்த படத்தை பார்க்கறது பார்க்காதுன்றது உங்களோட சாய்ஸ். பட் உயிர் முக்கியம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரியான மூவி ரிவ்யூஸ் அண்ட் ரெக்கமெண்டேஷனுக்கு சேனல் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க.